என்னம்மா இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லையே. வா தேவி, நமது பூதகணத்திற்கு விருந்து கொடுத்தாயா? திருப்தியாக உண்டானா? அது வந்து பிரபு, என்ன இருந்தாலும் தாங்கள் இப்படி செய்திருக்க கூடாது. ஒரே ஒரு பூதகணத்தை அனுப்பி மகாராணி மீனாட்சி அம்மையார் ஏற்பாடு செய்த விருந்தையே அவமதித்து விட்டீர்கள். அப்படியா சொல்கிறாய்? அதற்கென்ன, நமது பூதகணங்கள் அனைவரையும் வரிசையாக அனுப்பி வைப்போம். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். தேவி, என்ன சொல்லுகிறாய்? சுவாமி, தாங்கள் அனுப்பி வைத்த அந்த ஒரே ஒரு பூதகணம் நாங்கள் ஏற்பாடு செய்த விருந்து முழுவதையும் விழுங்கிவிட்டது. ஆமாம் பிரபு. தாயே, 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 ஏரி குளங்களில் நிரம்பி கிடந்த நீரெல்லாம் அந்த குட்டி பூதத்தின் வயிற்றுக்குள் போய்விட்டது. அப்படியும் போதாமல் தாகம் தாகம் என்று சதா அலைந்து கொண்டே இருக்கிறது. மதுரை மாநகரத்தில் தண்ணீர் பஞ்சமே வந்துவிட்டது. தண்ணீர் பிரச்சனையா? இதை மையமாக வைத்தே நாட்டில் எல்லா பிரச்சனையும் வந்துவிடுமே. சுவாமி, நமது பூதகணத்தை நீங்கள் தான். என்ன ஆச்சரியம் தேவி! இதுவரை எனது அரண்மனை, எங்கள் பாண்டிய நாடு, நான் ஏற்பாடு செய்த விருந்து என்றுதானே பேசிக் கொண்டிருந்தீர்கள். எனது எப்போது நமது ஆகியது? ஓ, இப்பொழுதுதான் இந்த திருவிளையாடலின் காரணம் புரிகிறது. சுவாமி, அனைத்து செல்வங்களும் இந்த சர்வேஸ்வரன் தான் தந்தது என்பதை உணர்ந்து விட்டேன். நாராயண, இப்படி எனது என்பது நமது என்று மாறிவிட்டால் சகல லோகங்களிலும் பிரச்சனையே இருக்காது. இந்த நாரதனுக்கு வேலையும் இருக்காது. சுவாமி, நமது குண்டோதரனின் தாகத்தை தீர்த்து வையுங்கள். கலங்காதே தேவி, மதுரை எம்பதியில் கங்காதேவி பொங்கி எழுந்து பிரவகித்து வருவாள். குண்டோதரா, சுவாமி, உன் தாகம் இப்போது தனியும். அங்கே போ. வை கை. பொங்கி வருகிறது. குண்டோதரா, உன் தாகம் தணிந்ததா? சுவாமி, தாகத்தை தோற்று வைப்பதும் தீர்த்து வைப்பதும் தாங்கள் அல்லவா? என் ஒருவனுடைய தாகத்திற்காக இது செய்தீர்கள்? இல்லை இல்லை, இதை காரணமாக்கி இந்த பாண்டிய மண்டலம் செழிக்க ஒரு நதியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிளையாடலை புரிந்திருக்கிறீர்கள். சுவாமி, சுவாமி, வைகை என்ற தங்களால் சொல்லப்பட்டு இங்கே பெருகும் இந்த நதி வைகை என்ற பெயரால் இங்கேயே நிலைத்தோட தாங்கள் அருள் புரிய வேண்டும். தாகம் தீர்க்கும் நதியும் தாயை போன்றதல்லவா? உலகத்துக்கே தாயான நீ இதனை வேண்டுவதில் வியப்பேதும் இல்லை. உன் விருப்பப்படியே ஆகட்டும். என்ன விந்தை! புதிதாக ஒரு நதி தோன்றி இருக்கிறதே. அதோ அழகர் திருமால் ஆற்றில் இறங்கி வருகிறார். இந்த வைகையை முதலில் கடப்பவர் திருமால் தானோ? வாருங்கள் மைத்துனரே. நாராயண. ஐயனே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் சுப முகூர்த்த வேளையில் சிறப்பாக நடைபெற்று விட்டது. தம்பதி சமேதராக அங்களை வரவேற்கத்தான் காத்திருக்கிறார்கள். என்ன, தமையனான நான் இல்லாமலே என் தங்கையின் திருமணம் நடந்து விட்டதா? அண்ணா, என்ன சொல்லுகிறீர்கள்? தாங்கள் தானே அருகிலிருந்து தாரை வார்த்து கொடுத்தீர்கள். பெருமானே, இது என்ன விளையாட்டு? மைத்துனரே, நமசிவாயம் வேறு நாராயணன் வேறு என்று வீண்வாதம் புரிபவர்களுக்கு நாம் இருவரும் ஒருவரே என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினோம். ஆஹா, ஒரு பக்கம் திரிசூலம், ஒரு பக்கம் பாஞ்சஜன்யம், ஒரு புறம் ஜடாமகுடம், மறுபுறம் மாணிக்க கிரீடம், ஒரு பாதி சிவனாரின் செவ்வண்ணம், ஒரு பாதி பரந்தாமனின் கார்மேக வண்ணம். ஹரியா ஹரணா என்ற சந்தேகம் உள்ளவர்களுக்கு இந்த சங்கர நாராயணர் திருவுருவம் நிலையாக அமையட்டும். சகல சௌபாகியங்களையும் தந்தொருளி ஜெகமனைத்தையும் பரிபாலிக்கட்டும், பரிபாலிக்கட்டும். நாராயண. மைத்துனரே, கள்ளர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு நின்ற தாங்கள்
கள்ளழகர் என்ற பெயரோடு இங்கு எழுந்தருள வேண்டும். தாங்கள் கோயில் கொள்ளும் இடம் அழகர் கோயில் என்று புகழ்பெற்று விளங்கட்டும். அவ்வாறே ஆகட்டும் மைத்துனரே.